Hi everyone, welcome to Learn with Rans. இன்னைக்கு நம்ம chapter 1ல exercise 1.2ல உள்ள முதல் ரெண்டு ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து ஏற்கனவே நம்ம ரிலேஷனோட இன்ட்ரடக்ஷன் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துட்டோம். இப்போ நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க, ஏன்னு ஒரு செட்டும் பின்னு ஒரு செட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு செட்டை வச்சு கீழே ஒரு 3 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து ரிலேட்டட் ஃப்ரம் ஏ டு பியான்னு நம்ம வந்து என்ஷோர் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த ரிலேஷன்ஸ் எப்போவுமே ரெண்டு செட்டோட கிராஸ் ப்ராடக்ட் வச்சுட்டு அதோட சப்செட் தான் அந்த ரிலேஷன்ஸ் இருக்கணும், அப்படின்னா தான் அது ரிலேட்டட்னு அர்த்தம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஏ கிராஸ் பியை வந்து நம்ம வந்து கார்ட்டசன் ப்ராடக்டாக போட்டுக்கிடலாம். ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச கார்ட்டசன் ப்ராடக்ட் போடுறோம். ஸோ ஏல உள்ள 1 2 3 7 அதை வச்சு பியில் உள்ள அந்த 4 டிஜிட்ஸையும் நம்ம வந்து க்ராஸ் பண்ணுறோம். ஸோ 3, 7, 7, 3, 7, 0, 7, -1, 7, 7. ஸோ எல்லா எலமெண்ட்ஸையும் க்ராஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஏ க்ராஸ் பி நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போது இதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ஸில் என்ன ரிலேஷன்ஸ் போட்டிருக்காங்க புக்கில், R1 = ஒரு கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி உள்ள ரெண்டு செட் போட்டிருக்காங்க. அது என்னது, 2, 1, 7, 1. ஸோ இது வந்து இது ஏ கிராஸ் பியோட ரிலேட்டடாக இருந்ததுன்னா ஏ கிராஸ் பியோட ஒரு சப்செட்டாக இருக்கும். அதாவது அந்த செட்டில் உள்ளது தான் இந்த இதில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம அது இருக்கான்னு என்ஷோர் பண்ண போகிறோம். 2, 1 இருக்கா, இல்லை. 2, -1 தான் இருக்குது. 7, 1 இருக்கா, அதுவும் இல்லை. அப்போ நம்ம என்ன எழுத போகிறோம், since 2, 1 and 7, 1 is not belong to, இந்த சிம்பிள்ஸ்லாம் பார்த்துக்கோங்க, A cross B. ஸோ A cross Bயோட இது பிலாங்ஸ், அதோட சப்செட்டாக இல்லைங்கிறதுனால R1 இந்த is not in relation from A to B அப்படின்னு அவங்க கொஸ்டின் பண்ணியிருக்காங்களே. ஸோ அதை நம்ம வந்து ப்ரூவ் பண்ணி எடுத்து எழுதிட்டோம். அடுத்து செகண்ட் ரிலேஷன் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, R2 = ஒரு கர்லி ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி அதில் வந்து என்ன செட் கொடுத்துருக்காங்க, -1, 1 ஒரே ஒரு செட்டு. இது இருக்கா அந்த ஏ கிராஸ் பியில், இல்லை. ஸோ சின்ஸ் -1, 1 is not belongs to A cross B, மேலே எழுதிக்கிறோம். ஸோ ஏ கிராஸ் பி, R2 அதாவது இந்த ரெண்டாவது ரிலேஷன் இஸ் நாட் ரிலேஷன்ஸ் ஃப்ரம் A to B அப்படின்னு சொல்லி போட்டு இதையும் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிடுறோம். ஸோ அது வந்து அந்த ரிலேஷன் வந்து அந்த கார்ட்டசன் ப்ராடக்டோட ஒரு சப்செட்டாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நாட் ரிலேட்டட் அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ அதுக்கு தான் நம்ம மேலே உள்ளதை செக் பண்ணி எழுதுகிறோம். இப்போ R3 புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, R3யோட செட்டு 2, -1, 7, 7, 1, 3. ஸோ இந்த 3 போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருக்கா, 2, -1 இருக்குது. அடுத்து 7, 7 இருக்குது. 1, 3 இருக்கா, அதுவும் இருக்கிறது. அப்போது இந்த 3மே இருக்குது. அப்போ R3 என்னது, A cross Bயோட சப்செட். சின்ஸ் 2, -1, 7, 7 and 1, 3 belongs to A cross B, R3 is in relation from A to B. ஸோ அப்படி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ அது சப்செட்டாக இருக்கிறதுனால அது இன் ரிலேஷன் அப்படின்னு போட்டுட்டோம். ஸோ ஃபோர்த் ரிலேஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, R4 = 7, -1, 0, 3, 3, 0, 7. இப்போது இதில் ஒன்று அந்த மேலே உள்ள ஏ கிராஸ் பியில் இருக்கான்னு பார்க்கணும். 7, 7 -1 இருக்கா, இருக்குது, இங்கேயும் இருக்குது. சரியா, 0, 3 இருக்கா, நோ, இல்லை. 3, 3 இருக்கா, எஸ் இருக்குது. அடுத்து 0, 7 இருக்கா, இல்லை, அதுவே இல்லை. ஸோ அப்போது இதில் வந்து கொஞ்சம் பாதி இருக்குது பாதி இல்லை. அப்படின்னாலும் சின்ஸ் 0, 3 and 0, 7 is not belongs to, அந்த சிம்பிள் போட்டுக்கலாம், belongs to A cross B. Again
R4 இந்த ரிலேஷன் R4 தானே நேம் பண்ணியிருக்காங்க. R4 is not in relation from A to B. ஸோ அது வந்து பார்ஷியலாவோ ஹோலாவோ இல்லைனாலுமே இது நாட் ரிலேட்டட் தான். அப்படியே அந்த ரிலேஷன்ஸ் ஹோலாக அந்த A cross Bயில் இருந்தால் மட்டுமே அது வந்து இதோட சப்செட்டு ரிலேட்டட்னு எழுதணும். ஓகேயா? அடுத்த ப்ராப்ளம், லெட் A is equal to அப்படின்னு சொல்லி கொடுத்து ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. அது வந்து 1 2 3 4 டாட் டாட் போட்டு 45 வரைக்கும் முடிச்சிருக்காங்க. அதாவது 45 வரைக்கும் உள்ளது இருக்குது, நம்ம எழுதலை. ஸோ இது வந்து மேக்ஸிமம் வந்து 45 வரைக்கும் நம்ம வந்து அதை அசியூம் பண்ணிக்கிறோம். அப்புறமா ரிலேஷன் வந்து ஒரு டிஃபைன் பண்ணியிருக்காங்க as square of a number on A அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்க, ரைட் RSS சப்செட். ஸோ கிவன் எல்லாம் நம்ம எழுதுகிறோம். ஃபர்ஸ்ட் A என்ன கொடுத்துருக்காங்க, அந்த செட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 அப்படின்னு சொல்லிட்டு 45 வரைக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம டாட் போட்டு எழுதிக்குவோம். 45க்கு மேலே கிடையாது. ஆர் பி a relation defined as a square of a number. அப்படின்னா என்னது, அந்த ரிலேஷன் வந்து அந்த ஃபஸ்ட் நம்பருக்கும் ரெண்டாவது நம்பருக்கும் அந்த ஃபஸ்ட் நம்பரோட ஸ்கொயர் தான் அதோட ரிலேஷன் அப்படின்னு இருக்குது. இப்போ 1ன்னு போட்டோன்னா அடுத்த எலிமெண்ட் வந்து 1 into 1, அதாவது 1 தான், அந்த மாதிரி இருக்கணும். ஸோ இது நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ வந்து ஆர் as a subset of A cross Aன்னு போட்டிருக்காங்க. அதாவது ரிலேஷன் வந்து A cross Aயோட சப்செட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து A cross A நம்ம கண்டுபிடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஸை போட்டு அது இதில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து A cross A வந்து எப்படி போடணும், ஒரு 45 நம்பரையும் இன்னொரு அதே மாதிரி இன்னொரு செட்டு ஏன்னு அசியூம் பண்ணி அந்த 45 நம்பரை க்ராஸ் பண்ணோம். அது ஃபுல்லாக போட முடியாது. ஸோ அதே மாதிரி நம்ம 1 on 1 1, 2, 1, 3 45 வரைக்கும் வரும். இது நிறைய போகும். அதை எழுதி அதையும் டாட் போட்டு எழுதிக்கிட்டோம். அடுத்து ஆர் வந்து எப்படி போடுவோம், எக்ஸ் அப்படிங்கிறது ஏயோட காம்பனண்ட்டு. அப்புறம் ஒய்ங்கிறது வந்து நம்ம வந்து அந்த கண்டிஷனை வச்சுக்கிறோம். நம்ம தெளிவாக தெரிகிறதுக்காக வச்சுருக்கோம். ஒய் என்னது, ஒய் வந்து அந்த எக்ஸோட ஸ்கொயர். ஸோ இப்படி நம்ம போட்டுக்கிட்டோன்னா கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும். இப்போ ஆர் என்ன போடுறோம், எக்ஸ் ஸ்கொயர். ஏன்னா அந்த ஒய் வந்து அப்படி தான் நம்ம வந்து முன்னாடி போட்டிருக்கோம். ஸோ அது வந்து மேக்ஸிமம் 45க்கு மேலே போகக்கூடாது. அதுவும் ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. ஏன்னா அப்படின்னா தான் 45க்கு மேலே போனால் இது சப்செட்டாகவே வர முடியாதுல்ல, அந்த ஏக்கு இருக்கிற கவுண்டோட போனால். ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கிடலாம். ஓகே, ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் 1 into 1 1 தான். 2 into 2 என்னது, எக்ஸ் ஸ்கொயர் போடுறோம்ல 4. அதுக்கு அடுத்த நம்பர் என்னது 3 into 3 9, 4 into 4 16, 5 into 5 25, 6 into 6 36, 7 into 7 49. இப்போ இந்த 49 என்னாச்சு, 45க்கு மேலே போயிட்டு. ஸோ 45க்கு மேலெலாம் போனோன்னா அது சப்செட்டாக ரிலேஷனாக இருக்க முடியாதனால அதோட நம்ம எடுத்துடலாம். ஸோ இது வரைக்கும் தான் நம்ம வந்து ரிலேஷன்ஸ் போட போகிறோம். இப்போ நம்ம வந்து அந்த சப்செட் ஆர் எப்படி போட போகிறோம் அப்படின்னா, ஆர் இஸ் ஈக்குவல் டு மொதல் நம்பர் ஏல வந்து 1, இதில் வந்து எக்ஸ் ஸ்கொயர் வந்து அதோட ஸ்கொயர் வந்து 1 into 1 1. அடுத்து வந்து ஏல உள்ள 2, அதுக்கப்புறம் அது 2 into 2 4. இதே மாதிரி நம்ம மேலே உள்ளது மேலே எக்ஸ் ஸ்கொயர் ஏன் கண்டுபிடிச்சி தெளிவாக எழுதி வச்சுருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த நம்பர் கன்ஃபியூஷன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு. அதே மாதிரி 3 into 3 9, 4 into 4 16, 5 into 5 25 இதெல்லாம் போட்டு ஸோ 36 வரைக்கும் நம்ம போட்டுக்கிறோம். இதுதான் ரிலேஷன். ஸோ இப்போ நம்ம வந்து A cross Aயோட சப்செட்டான ஆரை வந்து இந்த கண்டிஷன் வச்சு கண்டுபிடிச்சி முடிச்சிட்டோம். இப்போது டொமைன் அண்ட் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். அதுதான் அடுத்த கொஷின்ஸாக கேட்டிருக்காங்க. டொமைன் என்னது, ரிலேஷனில் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட். ரேஞ்ச் என்னது, ரிலேஷனில் செகண்ட் கோஆர்டினேட். வெரி ஈஸி, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இன்ட்ரடக்ஷனில். ஸோ டொமைன் இஸ் ஈக்குவல் டு அந்த ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் எல்லாம் மேலே உள்ள ரிலேஷனில் இருக்கிற ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் எல்லாம் எழுதுக்கு போகிறோம். 1, 2, 3, 4, 5, 6. சரியா, ஏல நிறையா இருக்குது. பட் அந்த ரிலேஷனில் வர்றதோட ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் மட்டும் தான் நம்ம எடுக்க போகிறோம். ரேஞ்ச் என்னது, அகெயின் அந்த ரிலேஷனில் வர செகண்ட் கோஆர்டினேட்ஸை மட்டும் எடுக்க போகிறோம். ஓகே, அவ்வளோதான். வெரி சிம்பிள். நம்மளுக்கு ஒரு A cross Aயோட சப்செட் ரிலேஷன் கண்டுபிடிச்சி டொமைன் அண்ட் ரேஞ்ச் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அப்கமிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ.